பிரியமானவர்களே, ஆசிர்வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அநேகர் ஆசிர்வாதம் பெறுவதற்கு நாள் பார்ப்பாங்க, நட்சத்திரம் பார்ப்பாங்க, குறி கேட்பாங்க. சிலர் மணி பிளான்ட் செடிகளை வைப்பாங்க. ஒரு சில பேர் சில பொருட்கள், லக்கி சார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஆனால் இவைகள் எதுவுமே ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு எளிமையான வழி உண்டு. அது என்னன்னு தெரியுங்களா? நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். ஆனால் யாரை விசுவாசிப்பது என்று தெரியுங்களா? வேற யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அவரை நீங்கள் விசுவாசித்த மாத்திரத்திலே பிள்ளைகளாய் மாறிவிடுவீங்க. பிள்ளைகளாக இருந்தால் தகப்பன் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உங்களையே ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். அதோட கூட அவருடைய வேத வசனங்களை அனுதினமும் நீங்கள் படிக்கக்குள்ளும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 3:8 சொல்லுகிறது போல, உங்களுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் நிமித்தமாக உங்கள் முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் இயேசப்பாவை விசுவாசிக்கிறீங்களா?